ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாண்ட்ரா விலாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் நடந்த கூடங்குளத்தில் நடந்த ஒரு ஊர் பொது அசனத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல ஒரே நாளில் எந்த ஒரு ஜாதி மதம் பணம் எதுவுமே எதிர்பார்க்காம ஒன்றா உட்கார்ந்துருந்து நடந்த ஒரு அழகான அற்புதமான நிகழ்ச்சியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனடியாக நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகேவா? சரி, வாங்க இப்போ என்னன்னு பார்க்கலாம். எல்லா வருஷமும் இந்த ஜூலை 26 நம்ம அண்ணம்மாளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம மாதா கோவிலில் கூடங்குளத்தில் எல்லா வருஷமும் அசனம் வைப்பாங்க. எல்லாருக்குமே இது உண்டு. ஊர் பொது அசனம், எல்லா ஊர் மக்களும் வரலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த டேயை தான் நாங்கள் திருவிழாவில் எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்போம். எப்படி அந்த தேர் பவனி நடத்துறதுக்கு மக்கள் எல்லாமே ஒன்று கூடி எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி இந்த ஊர் பொது அசனத்துலேயும் எல்லா மக்களுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாருமே சர்ச்சில் இருந்து காலையிலே ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம காய்கறி எல்லாமே வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த பல்லாரி உடைச்சி கொடுக்குறது, இஞ்சி வெள்ளைப்பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நிறைய பேர் இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கே வந்துடுவாங்க. பார்த்தீங்களா? இது யாருமே ஏன் வேலை உன் வேலை அப்படின்னு பிரித்து பார்க்காம எல்லாருமே சேர்ந்து இருந்து இந்த டேயை செலிப்ரேட் பண்ணுவோம். பார்த்தீங்களா? எல்லாருமே அழகாக எவ்வளோ ஜாலியாக இருந்து பேசிக்கிட்டே நம்ம அண்ணம்மாளோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இதை விட வேறு என்னங்க வேணும்? இந்த திருவிழாவில் இந்த அசனத்துக்கு முக்கியமாக என்ன ஸ்பெஷல் நம்மளுக்கு அப்படின்னா மட்டன் தான். மட்டன் விருந்து தான் நடக்கும். கிட்டத்தட்ட நான் கேட்டதில் 350 கிலோ மட்டன் இங்கே இன்னைக்கு விருந்து வைக்க போகிறாங்க. அதே மாதிரி நிறைய அரிசி பை எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா? இது கொஞ்சம் தான், மீதி என்ன இருக்குது அதை எடுத்து வைக்கலை. இப்போவே பசங்க எல்லாருமே சேர்ந்து இலை எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு வேலையாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். பார்த்திங்களா? இவ்வளோ அழகாக எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு நைட்டும் வந்தாச்சு. உள்ளே போய் பார்த்ததும் இது என்னடா திருவிழா திரும்பவும் வந்துருச்சா அந்த மாதிரி ஃபீல் தாச்சு. யாரையுமே ஒதுக்காமல் எல்லாருமே உட்காந்துருந்து சாப்பிட்டாங்க. அதே மாதிரி இது நான் எனக்கு பிடிச்ச இடம் அப்படின்லாம் யாருமே சொல்லாமல் யார் வேணாலும் உட்காந்துருந்து சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் போனதே லேட்டு. ஆனால் அங்கே வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் நிற்கணும் போல். 3 லைன் நின்னாங்கங்க. உண்மையாகவே சாப்பிட்றதுக்கு 3 லைன் நின்னாங்க. நாங்கள் ஒரு மணி நேரம் கொடிமரத்து பக்கத்துலேயே உட்காந்துருந்து பேசிட்டு ஐஸ்கிரீம்லாம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா சரி இனி நம்மளுக்கு பசி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருந்தால் நம்மளுக்கு இடம் கிடைக்காதுன்ட்டு போய் லைனில் போய் நிற்க ஆரம்பிச்சாச்சு. 2 பந்திக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம். ஒருத்தர் உட்கார்ந்ததும் நான் வீடியோ கவர் பண்ணி பார்த்தீங்களா, மட்டன்லாம் கேட்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி குழம்பு கூட்டு எதுவுமே அவாய்ட் பண்ணலை. எல்லாமே எல்லாருக்குமே வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் அப்படியே சாப்பிட்டாச்சு. ஃபேமிலியாக உட்காந்துருந்து நாங்கள் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்களும் அப்படியே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டேயை என்ஜாய் பண்ணியாச்சு. இது மாதிரி திருவிழா, அப்புறமா டெய்லி விலாக், அப்புறமா ஃபேமிலி விலாக், ட்ராவல் விலாக் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.